வணக்கம். நம்ம ப்ரிப்போசிஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மொத்தம் 5 வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த 5 வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ப்ரிப்போசிஷனில் எந்த டவுட்டுமே வராதுங்க. இன் போடலாமா, ஆன் போடலாமா, அட் போடலாமா அப்படின்னு எந்த குழப்பமும் இல்லாமல் இந்த இடத்துக்கு இதுதான் வரும் அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு புரியும். அது கூடவே ஃப்ளூவன்ட் இங்கிலீஷும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளூவன்ட் இங்கிலீஷ் ப்ராக்டிஸுங்கிறது 1000 கேள்விகளை நாங்கள் உங்ககிட்ட ஒன்று ஒன்றா கேட்போம். அதுக்கு நீங்கள் ஆங்கிலத்தில் பதில் சொல்லி பழக போகிறீங்க. இப்போ முதல்ல 150 கேள்விகள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் முடிஞ்சிருக்கு. இப்போ பாஸ்ட் டென்ஸ் 50 கேள்விகள் முடிஞ்சப்புறம் 12 டென்ஸ்லையும் ஒரு டென்ஸாக உங்ககிட்ட கேள்விகள் கேட்கப்படும். நீங்கள் இங்கிலீஷ் கிராமரை கூட எளிதான முறையில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி கட்டாயம் தேவைப்படும். நாம் இந்த வீடியோவில் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸோட போன வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸோட 4வது ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாமா? ப்ரிப்போசிஷன் ஆஃப் ரீசன், பர்பஸ். காரணம், நோக்கத்தை குறிக்கும் முன்னடை சொற்கள். ஒரு செயலோ இல்லாட்டி ஒரு நிகழ்வோ அதுக்கான காரணமோ இல்லாட்டி நோக்கமோ என்னென்னு சொல்கிறது தான் காரண நோக்க முன்னிடை சொல். கேட்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம், ஆனால் பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதுக்கு என்னென்ன ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், she missed the bus because of the rain. இதில் 2 விஷயம் என்னென்னா, ஒன்று she missed the bus, இதுதான் ஆக்ஷன். இன்னொன்று, இந்த செயலுக்கான காரணமோ நோக்கமோ என்ன? பிகாஸ் ஆஃப் த ரெயின், மழை தான் காரணமாக இருக்குது. இந்த செயலுக்கும் அந்த காரணத்துக்கும் நடுவில் இருக்கிற உறவு பிகாஸ் ஆஃப். பிகாஸ் ஆஃப்னா காரணமாக. இதில் இந்த பிகாஸ் ஆஃப் இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரே ப்ரிப்போசிஷன். பிகாஸ் ஆஃப் த ரெயின் இதுதான் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். மழை பெஞ்ச காரணத்தால், மழை பெஞ்ச காரணத்தினால அவன் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா. நீங்கள் ப்ரிப்போசிஷனோட ஃபங்க்ஷன் 1, 2, 3 வீடியோக்களை இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட், த கேம் வாஸ் கேன்சல்ட் டியூ டு ஹெவி ரெயின். இதில் 2 விஷயம் என்னென்னா, ஒன்று த கேம் வாஸ் கேன்சல்ட், ஆட்டம் ரத்து செய்யப்பட்டது. இன்னொன்று, இந்த செயலுக்கான காரணம் நோக்கம் என்ன? டியூ டு ஹெவி ரெயின், பலத்த மழை காரணமாக. இந்த செயலுக்கும் அந்த காரணத்துக்கும் உறவாக இருக்கிற காரண முன்னிடை சொல் டியூ டு. டியூ டு அப்படின்னாலும் காரணமாக அப்படின்னு தான் அர்த்தம். இந்த பிகாஸ் ஆஃப், டியூ டு இது ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒன்று தான், ஆனால் யூசேஜில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. பிகாஸ் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணலாம், டியூ டு அப்படிங்கிறது ஃபார்மலாக யூஸ் பண்ணுறது. இதில் டியூ டு ஹெவி ரெயின் அப்படிங்கிறது தான் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். மழை காரணமாக, மழை காரணமாக ஆட்டம் ரத்து செய்யப்பட்டது. நெக்ஸ்ட், he stayed home owing to a fever. இதில் 2 விஷயம் என்னென்னா, ஒன்று he stayed home, அவர் வீட்டிலே இருந்தார். ரெண்டாவது, இந்த செயலுக்கான காரணமும் நோக்கமும் என்ன? owing to a fever, ஜுரம் காரணமாக. அவர் வீட்டிலே இருந்ததுக்கு ஜுரம் தான் காரணம். இந்த செயலுக்கும் காரணத்துக்கும் நடுவில் உள்ள காரண முன்னிடை சொல் owing to. இதில் இந்த owing to இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு ப்ரிப்போசிஷன். owing toனாலும் காரணமாக அப்படின்னு தான் அர்த்தம். இது ஃபார்மலாக யூஸ் பண்ணுறது. இதில் owing to a fever அப்படிங்கிறது தான் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஜுரம் காரணமாக, ஜுரம் காரணமாக அவர் வீட்டில் இருந்தார். நெக்ஸ்ட், she was praised for her honesty. இதில் 2 விஷயம் என்னென்னா, ஒன்று she was praised, அவள் போற்றப்பட்டாள். இதுதான் இங்கே செயல். இந்த செயலுக்கான காரணமும் நோக்கமும் என்ன அப்படிங்கிறது தான் 2வது விஷயம். for her honesty, அவளோட நேர்மைக்காக. இந்த செயலுக்கும் அந்த காரணத்துக்கும் நடுவில் உள்ள காரண உறவு முன்னிடை சொல் ஃபார். இந்த இடத்துல ஃபார் அப்படின்னா காரணமாக அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் அதில் ஃபார்னா என்னென்னு பார்த்தோன்னு கவனம் இருக்கா? கரெக்ட், ஆக, இத்தனை மணி நேரமாக அப்படின்னு பீரியட் ஆஃப் டைமுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுவோம்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இங்கே அந்த ஃபார் எப்படி வந்திருக்குன்னா ப்ரிப்போசிஷன் ஆஃப் ரீசன், பர்பஸ். இங்கே ஃபார் ஹர் ஆனஸ்டி அப்படிங்கிறது தான் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். அவள் நேர்மை காரணமாக போற்றப்பட்டாள். நெக்ஸ்ட், he suffers from asthma. இதில் 2 விஷயம். ஒன்று he suffers, அவர் துன்பப்படுகிறார். ரெண்டாவது, என்ன காரணத்தினால? from asthma, ஆஸ்துமாவால், ஆஸ்துமா காரணத்தினால. இந்த செயலுக்கும் அந்த காரணத்துக்கும் நடுவில் உள்ள காரண உறவு from. இதில் from அப்படின்னா ஆல், இந்த காரணத்தினால் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே from அப்படின்னா இருந்து அப்படின்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம். ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ், டைமுக்கு அந்த மீனிங்கில் வரும். இங்கே ப்ரிப்போசிஷன் ஆஃப் ரீசன், பர்பஸ்ன்னு வரும்போது ஆல், காரணத்தால் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்திருக்கு. இங்கே ஃப்ரம் ஆஸ்துமா அப்படிங்கிறது தான் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். அவர் ஆஸ்துமாவால் துன்பப்படுகிறார். இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ளூவன்ட் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? உங்களுக்கு ப்ராக்டிஸோட ரூல் தெரியும்னா இங்கே காட்டுற டைம் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ்க்கு போயிடுங்க. நம்ம ஃப்ளூவன்ட் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது ஒரு 5 கேள்விகளுக்கு இடையிலையும் இந்த ஃப்ரேசஸ்களை உருவாக்குவது எப்படி அப்படிங்கிறத படிக்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பாஸ்ட் டென்ஸ் கேள்விகளை பயிற்சி செய்ய போகிறோம். வாங்க நம்ம ஃப்ளூவன்ட் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 10 கேள்விகளை ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கொடுப்பேன். நீங்கள் அதை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் கண்களையும் திறக்காமல் வாயையும் திறக்காமல் முதல் பீப் சவுண்ட் கொடுத்த உடனேயே உங்கள் மனசுக்குள்ளே இந்த கேள்வியை போய் கேட்கணும்.
கேள்வி கேட்ட அடுத்த நொடியே நீங்கள் ஆங்கிலத்தில் பதிலளிக்க ஆரம்பிச்சிடணும். அங்கே நீங்கள் எந்த கரெக்ஷனும் பண்ணக்கூடாது. டென்ஸ் கரெக்டாக இருக்கா, கிராமர் கரெக்டாக இருக்கா, சரியான வார்த்தையை போடுறோமா, கேள்விக்கு தகுந்த பதில் சொல்கிறோமா அப்படின்னு நீங்கள் எந்த ஆராய்ச்சியும் அங்கே பண்ணக்கூடாது. முக்கியமாக நீங்கள் கண்ணையும் திறக்காமல் வாயையும் திறக்காமல் மனசுக்குள்ளாரையே ஆங்கிலத்தில் பதிலளிக்கணும். அது தப்பாகவே இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தையாவோ இல்லை ஒரு வாக்கியமாவோ இல்லை 30 செகண்டுக்கு மேலாவோ இருந்தாலும் பரவாயில்ல. கேள்வி கேட்ட அடுத்த நொடியே ஆங்கிலத்தில் நீங்கள் என்ன இயல்பாக பதில் சொல்கிறீங்களோ அதுதாங்க ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ். அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ரசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோ நீங்கள் முடிக்கும்போது இங்கே நீங்கள் பார்க்குற அத்தனை கேள்விகளும் ஃப்ரேசஸும் பயிற்சி செஞ்சு முடிச்சிருப்பீங்க. நம்ம கேள்விகளை பயிற்சி செய்ய தொடங்கலாமா? முதல் கேள்வியை என்கிட்டேருந்து வாங்கி வச்சுக்கோங்க. பீப் சவுண்ட் வந்த உடனேயே உங்கள் மனசுக்குள்ளே போய் ஆங்கிலத்தில் கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்ட அடுத்த நொடியே ஆங்கிலத்தில் பதிலளிக்க துவங்குங்க. அடுத்த பீப் சவுண்ட் வந்த உடனேயே பதிலளிக்கிறத நிறுத்திடுங்க. கேள்விகள்: Who was your best friend in school? What subjects did you like the most? ஸ்கூல் படிக்கிறச்சு உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? உங்களுக்கு அப்போது எந்த சப்ஜெக்ட்லாம் பிடிச்சது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் எஸ், நோ அப்படின்னு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லாமல் கூடுமான வரைக்கும் 30 செகண்டுக்கு மேலே பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்கள். இந்த கேள்வியை எடுத்துகிட்டு போய் பீப் சவுண்ட் வந்த உடனே உங்களுக்குள்ளே கேளுங்க. Next. Was it raining in your area yesterday? Did you hear thunder last night? உங்கள் ஏரியாவில் நேற்று மழை பெஞ்சுதா? நேற்றிரவு இடி சத்தம் கேட்டுதா? இந்த கேள்விகளை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. Next. Did you go to the beach recently? What places did you visit during the summer holidays? நீங்கள் சமீபத்தில் கடற்கரைக்கு போனீங்களா? கோடை விடுமுறையில் நீங்கள் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனீங்க? இந்த கேள்விகளை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. Next. Did you break anything at home as a child? What funny thing happened while cooking? நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது வீட்டில் ஏதாவது பொருளை போட்டு உடச்சிருக்கீங்களா? சமைக்கும் போது என்ன வேடிக்கையான விஷயம் நடந்தது? இந்த கேள்விகளை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. Next. What did you do when it rained last week? Did you get wet in the rain? போன வாரம் மழை பெஞ்சப்ப நீங்கள் என்ன பண்ணீங்க? மழையில் நினைஞ்சிங்களா? இந்த கேள்விகளை எடுத்துகிட்டு போய் உங்களுக்குள்ளே கேளுங்க. வெரி குட். ரொம்ப அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பதில்கள் நம்ம சேனலில் அடுத்த வீடியோக்குள்ளே போஸ்டர்களாக போட்டுருவோம். அதை நீங்கள் ஒரு முறை படிச்சுட்டு திருப்பி இன்னொரு வாட்டி பயிற்சி செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யும்போது ஏற்கனவே சொன்ன பதில்கள் மாதிரி சொல்ல மாட்டீங்க. ஒரு வாட்டியும் ஒரு புது புது பதில்கள் இருக்கும்.
வாசித்து கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பேரில் இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் போனீங்கன்னா இந்த பதில்கள் வாசித்து காட்டியிருப்போம். அதை கேட்டு கூட நீங்கள் இன்னொரு முறை பயிற்சி செய்யலாம். இன்ஸ்டாகிராமோட லிங்க் நம்ம சேனல் பேஜ்லேயே இருக்குது. நீங்கள் அங்கேருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வழியாகவும் போஸ்டரை படிக்கலாம், இல்லாட்டி கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். அந்த லிங்க்கும் நம்ம சேனல் பேஜ்லேயே இருக்குது. அங்கேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸோட மற்ற ஃபங்க்ஷனில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற கேள்விகளை நம்ம அடுத்த வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். தேங்க்யூ.